த.வே.க. ஆட்சி உறுதி முடிவை அறிவித்தார் விஜய். அதிமுக நேரடி சரண், திமுக மறைமுகமாக சரண், விஜய் பேச்சு. த.வே.க. கூட்டணி விஜய் முன்னிலையில் கே.ஏ. செங்கோட்டையன் பேச்சு. வி.சி.க.வில் 20 பேர் மட்டுமே உள்ளனர், ஆதவ் அர்ஜுனா பேச்சு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. எவ்வித அழுத்தத்திற்கும் அடங்கும் நபர் தான் இல்லை என விஜய் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் பேசிய அவர், தனக்கு ஏதோ அழுத்தம் இருப்பதாக பலரும் பேசி வருகின்றனர். ஆம், அழுத்தம் இருப்பது உண்மைதான் என்றார். பாஜகவின் அழுத்தத்திற்கு பயந்து அதிமுக நேரடியாக சரணடைந்து விட்டதாகவும், ஆளும் திமுக மறைமுகமாக சரணடைந்து கிடப்பதாகவும் கடுமையாக சாடியுள்ளார். எத்தனை பேர் சேர்ந்து நம்மை எதிர்க்க வந்தாலும் தனியாக வரும் நம்மை தமிழக மக்கள் தேர்வு செய்ய தயாராகிவிட்டதாக விஜய் தெரிவித்துள்ளார். த.வே.க. செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், விசில் சின்னத்தை ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் எனவும், த.வே.க. ஆட்சி அமைவது உறுதி என்றும் கூறினார். இதன் மூலம் த.வே.க. தனித்து களம் காண தயாராகிவிட்டதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். விஜய்வுடன் இணைந்த பிறகு தான் செல்லும் இடமெல்லாம் செல்ஃபி எடுக்க பெண்கள் அதிக ஆர்வம் காட்டுவதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், வரும் தேர்தலில் ஆட்சி மாற்றம் உறுதி, அது த.வே.க.வால் மட்டுமே முடியும் என்றார். மேலும் கூட்டணி இல்லை என கவலை வேண்டாம், தமிழகம் முழுவதும் நமக்கு மக்களின் ஆதரவு அமோகமாக உள்ளதால் வெற்றி உறுதி என்றார். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. 21 கட்சிகளுடன் கூட்டணி வைத்தும் விஜயை எதிர்க்க திமுக அஞ்சுவதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். த.வே.க. செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், பெரியார் அம்பேத்கர் கொள்கையை பேசும் திமுக இருவரது சிலைகளை அண்ணா அறிவாலயத்தில் ஏன் வைக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். இது குறித்து திருமாவளவன் பேச தயங்குவதாகவும், வி.சி.க.வில் தற்போது 20 பேர் மட்டுமே உள்ளனர், மற்றவர்கள் திமுக உள்ளனர் என சாடியுள்ளார். நம்ம சின்னம் உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். கப்பு முக்கியம் பகிலே. நம்முடைய வெற்றி சின்னத்தை வரலாறு படைக்க போகிற தமிழக வெற்றி கழகத்தின் சின்னத்தை வெற்றி தலைவர் அவர்கள் இப்போது உங்கள் முன்னால் இதோ அறிமுகம் செய்கிறார். விஜய் உயிர் என்ன வரனா, விஜய் எளியவன் குரல்தா. வெற்றி தலைவர் இதோ அறிமுகம் செய்கிறார். வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி, ஊர் முழுக்க உலகம் முழுக்க புதிய சரித்திரம் படைக்க போகிற
தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை லட்சினை வெற்றி சின்னம் விசையோடு இதோ. வெற்றி தலைவரின் வெற்றி சின்னம் விசில். உழைக்கும் மக்களின் சின்னம் விசில். பாட்டாளிகளின் சின்னம் விசில். தாய்மார்களின் சின்னம் விசில். தமிழ்நாட்டின் சின்னம் விசில். வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், இது என்ன சினிமாவா? இது என்ன முதல்வன் படமா? ஒரே நாள்ல வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் a process, ரைட்? இட் இஸ் a process. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அண்ட் முக்கியமா தோழர்களே, மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா அது பத்தாது. என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்கள்கிட்ட அந்த நம்பிக்கை வரணும்.